ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோவில் தான் இருக்கும். என்ஜினியரிங் அட்மிஷன் பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ரிவ்யூ கிடையாதுங்க, மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா வரிசையில் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அட்மிஷன். மெரிட் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு எஸ்எஸ்எனுக்கு போடும்போது நான் சொன்னேன். ஸோ இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிங்க. இதோட கவுன்சிலிங் கோடு வந்து 5008. இவங்க NIRF ரேங்கிங் வச்சுருக்காங்க, NACல A++ வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக NIRFல வந்து 101 150 பேண்ட் வராங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த NIRFங்கிறது மாறும், பட் இவங்க பெஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் ஜோன் எடுத்துட்டிங்கன்னா பிஹெச்சி ஒரு டாப்பு, எஸ்எஸ்என் வந்து சென்னையில், அதே மாதிரி மதுரை ஜோனில் சவுத் ஜோனில் தியாகராஜர் தான். ஸோ மிகப்பெரிய ஒரு கல்லூரி, ப்ரைட் ஆஃப் மதுரைன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கல்லூரியில் இடம் பிடிக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வந்து டிஎன்ஏ, இது வந்து கவுன்சிலிங், அண்ட் ஆல்சோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஆனால் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது புரிஞ்சுக்கோங்க. மெரிட் மேனேஜ்மெண்ட்னா எஸ்எஸ்என் மாதிரியே இவங்க கேபிட்டேஷன் டொனேஷன் எதுவுமே வாங்குறது கிடையாது. கவுன்சிலிங்கில் நீங்கள் என்ன ஃபீஸ் கொடுப்பியோ அதே தான். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ என்கிட்ட இல்லை, பட் இருந்தாலும் சராசரியாக 1.25 லட்சம் 1,75,000 கிட்ட தான் வாங்குவாங்க. அதுவும் கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஹாஸ்டலுக்கு 1 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப கம்மி. எல்லா ஜோனோடையும் இது ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் கவுன்சிலிங் மூலயமா போகணும் அப்படின்னா இந்த கல்லூரிக்கு வேணுங்கிற கட் ஆஃப் என்ன அப்படின்னா ரவுண்டு 1லேயே முடிஞ்சு போயிடும். 185க்கு மேலே இருந்தாலும் இந்த கல்லூரி கிடைக்கும். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 190க்கு மேலே இருக்கணும். அதுவும் 194க்கு மேலே இருக்கணும். பிசி ஓசி எல்லாம், எம்பிசி வேணால் ஒரு 192 அந்த மாதிரி இருக்கலாம். இசி கோர்ஸாக இருந்தால் ஒரு 192க்கு மேலேயாவது இருக்கணும். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசி 190க்கு மேலே இருந்தால் தான் தொடவே முடியும். அதே மாதிரி வேறு ஏதாவது சிவில் மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அண்ட் ஏஐஎம்எல் வச்சுருக்காங்க, அதுவுமே 190க்கு மேலே தான் வேணும். அதே மாதிரி ஐடி வச்சுருக்காங்க, அதுவும் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் எல்லாமே 190க்கு மேலே. பட் மெக்கானிக்கல் சிவில் மெக்கட்ரானிக்ஸ் போன்ற கோர்ஸுகள்லாம் அவங்களுக்கு 185 170 வரைக்கும் எஸ்சி கேஸ்ட்டுக்கு போயிருக்கு. தவிர ஒரு பிசி ஓசி மாணவனுக்கு 185 இருந்தால் தான் கிடச்சிருக்கு. அப்போது மெரிட் மேனேஜ்மெண்ட்டில் போனால் எவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 180க்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 160க்கு மேலே இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான கோர்ஸ் வந்து சிவில் மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் வேணால் கேட்டு பாருங்கள், கிடைக்கும். ஏன்னா போன வருஷம் சீட்டு ஃபில் ஆகாமல் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருந்த சீட்டு 140 150 கட் ஆஃபுக்கெல்லாம் கிடச்சிருக்கு, கூப்பிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 160 150 இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காது. ஆனால் 180க்கு மேலே இருந்தால் டேம் ஷோராக நீங்கள் எல்லா கோர்ஸுக்குமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சரி, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட கவுன்சிலிங் கோடெல்லாம் சொல்லியாச்சு. தியாகராஜர் வந்து ஆரம்பிக்கப்பட்டது வந்து 1957 பழமை வாய்ந்த கல்லூரி. 68 வருஷம் இருக்குங்க, ஒரு பழமை வாய்ந்த கல்லூரி. இந்த வெப்சைட் வந்து www.tce.edu அதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நியூஸ் அப்படின்னு போட்டு இதுலேயும் கிளிக் பண்ணலாம், இல்லை அனௌன்ஸ்மெண்ட் அதுலேயும் கிளிக் பண்ணலாம். அட்மிஷன் 2025 2026 கிளிக் பண்ணலாம். சரிங்க சார், இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, பிளேஸ்மெண்ட் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னா, பிளேஸ்மெண்ட் பற்றி சொல்லணும்னா இவங்களே இவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. வெப்சைட் பார்த்து நம்பலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்பலாம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 lakhs per annum ஆவரேஜ் சேலரி அப்படிங்கிறாங்க. ஹை பேக்கேஜ் சேலரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 lakhs per annum வந்து ஹை சேலரி பேக்கேஜ் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட்மிஷன் வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான், சரிங்களா? மெரிட் பேசிஸ், நோ டொனேஷன் நோ கேபிட்டேஷன், அதுதான் மீனிங். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக எல்லாருமே அப்ளை பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கவுன்சிலிங் மூலிமா எடுத்துக்கலாம். அதாவது கவுன்சிலிங் மூலிமா சொல்லிவிட்டு என்ன நடக்கும்னு. ஸோ டேரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார் பிஇ பிடெக். அப்ளிகேஷன் ஃபார் பிஇ பிடெக் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு தனியாக அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது எம்எஸ்சி டேட்டா சயின்ஸு, பிடிஎஸ், அதாவது இன்டீரியர் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்குமே நீங்கள் வந்து போகலாம். இப்போ பிஇ பிடெக் தான் காமனாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சிவில் மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐஎம்எல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐடி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இதுதான். ஸோ கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்தா இங்கே என்ன வரும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சரிங்களா? சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும். அந்த இமெயில் ஐடி வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது மூலிமா போய் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா வெரிஃபிகேஷனுக்காக அது சொல்கிறாங்க, ஆத்தென்டிகேஷனுக்காக, சரிங்களா? இப்போது இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் போகிறேன். இதில் வந்து நேம் ஆஃப் தி என்னென்ன தேவைப்படுன்னு பாருங்கள். நேம் ஆஃப் தி கேண்டிடேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசிஎம் பிசி
ஓசிக்கு தேவையில்லை. டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் டீட்டெயில், ஆதார் நம்பர் வேணுங்க. 12th மார்க் ஷீட்டு, டீட்டெயில் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ டு பே த்ரூ கிரெடிட் கார்டு, எப்படி வேணாலும் பே பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு தேவைப்படுதுங்க. இப்போ www.tce.edu போங்க. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சரிங்களா. ஸோ இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சுட்டு போனீங்கன்னா பாருங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க. வெல்கம் டு தியாகராஜா காலேஜ் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் டைப் பிஇ பிடெக்கா எம்எஸ்சி டேட்டா சயின்ஸாக நீ என்ன போடுறையோ அது, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோ அது. ப்ரோக்ராம் டைப்னா என்ன, மெக்கானிக்கலாக சிவிலாக அந்த மாதிரி. டேர்ம் செலக்ட் டேர்ம், ஸோ ஸ்டார்ட் அப்ளைங் அப்படிங்கிறது போட்டிங்கன்னா முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப முக்கியம், இந்த டிக்ளரேஷன் ஃபார்முக்கு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுக்கணும். நேம் ஆஃப் தி கேண்டிடேட், உங்கள் பேர், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில், இனிஷியலு, கம்யூனிட்டி, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, அப்புறம் வந்து இந்த ஆதார் நம்பர். ஓகேவா, ஆதார் நம்பர் இது நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் தேவை. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடி என்ன போர்டுன்னு பார்த்துக்கோங்க. ஐசிசியா, சிபிஎஸ்சியா, ஸ்டேட் போர்டா. அப்புறம் உங்களோட மார்க் வரணும். 12th மார்க் வந்ததுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுடைய 6 சப்ஜெக்டோட மார்க் நீங்கள் கிளிக் பண்ணி பர்சன்டேஜ் வைஸில் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் எல்லாமே போடணும். அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம் ஆஃப் தி பேரண்ட், அட்ரஸ்ஸு, பின்கோடு, ஸ்டூடெண்ட் மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், 2வது மொபைல் நம்பர் ஏதாவது கொடுங்க. இமெயில் ஐடி, உங்களுடைய மேண்டிட்டரி இமெயில் ஐடி, அதாவது டிஃபால்ட்டாக இருக்க இமெயில் ஐடி சேவ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. மெரிட் பேசிஸில் தான் கொடுக்குறோம். அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 ரூபா. சிங்கிள், அதாவது மல்டிபிள் அப்ளிகேஷன் போட முடியாது சரிங்களா. கேப்டேஷன் ஃபீ, டொனேஷன் ஃபீ கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மெரிட் பேசிஸ் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த பேஜ் போயிடணும். இங்கே வந்து 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ண சொல்லுது. என்னெல்லாம் மார்க் ஷீட் வேணும்னு சொன்னேன், என்னெல்லாம் டேட்டா வேணும்னு சொன்னேன். அந்த டேட்டா வந்து என்னென்னா சர்டிஃபிகேட்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 12th மார்க் ஷீட் மேண்டரிங்க. ஸோ அது இங்கே வந்து பண்ணிங்கன்னா அப்லோடு கேட்கும், அப்லோட் பண்ணிவிடுங்க. சப்மிட் கொடுத்துருக்குறேன். அப்புறம் ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கு பே ஆன்லைன் கேட்கும். ஜிபே, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ எது வேணாலும் வச்சு பே பண்ணலாம். பேடிஎம் 1000 rupees பே பண்ணணும். ஸோ ஃபார் ஆன்லைன். ஸோ முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தா முடிஞ்சுங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ தியாகராஜா காலேஜை பற்றி இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த கல்லூரியில் நீங்கள் இடம் பிடிக்கணும். ஹை கட் ஆஃப் வேணும். ரவுண்ட் 1 இந்த கல்லூரி முடிஞ்சு போயிடும். மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா 2025 வழியாக நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கம்மி கட் ஆஃபாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். சிவில் மெக்கானிக்கல் கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம் தான் சொல்லுவேன். சிவில் மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், மீதி ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சு, இசிஇ, ட்ரிபிள் எல்லாம் படிக்கணும்னா கொஞ்சம் கட் ஆஃப் தேவை. அவங்க மார்க் பேசிஸில் மட்டும்தான் அவங்க தராங்க. 180க்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எஸ்எஸ்என் கூட இன்டர்வியூ, ஆப்டிடியூட் டெஸ்ட்லாம் இருக்குது. தியாகராஜால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக உங்கள் மார்க்கின் அடிப்படையில் மட்டும்தான் எடுக்கிறாங்க. நீங்கள் போடுங்க, கவுன்சிலிங் அவங்க கூப்பிடுவாங்க. உங்கள் ரேங்க் பேசஸ் படி அவங்க வந்து இமெயிலில் வரும். ஒரு ரேங்க் பேசஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க கூப்பிடுவாங்க. நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்மிஷன் போட்டுக்கலாம். ஒருவேளை அவங்க எதுவுமே கிடைக்கல அப்படின்னா எதுவுமே வராது உங்களுக்கு. ஒருவேளை உங்களுக்கு அட்மிஷன் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் சரிங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு வர டிஎன்ஏ போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.